Hello friends, welcome to TNpsc Tamil. நம்ம சேனல் எதுனே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஓர் ஒளிபெருக்கியை 768 க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. சரிங்களா? அப்போ அடக்க விலை நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம அடக்க விலை கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க விற்ற விலை கொடுத்துருக்காங்க 768 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. நமக்கு அடக்க விலை தெரியாது. அப்போ அடக்க விலைக்கான ஃபார்முலா என்னது? அடக்க விலை சமம் 100 சொல்லுங்க 100/100 மைனஸ் நட்ட சதவீதம் இன்டு விற்பனை விலை. சரிங்களா? இப்போ 100/100 மைனஸ் நட்ட சதவீதம் வந்து 20 பெருக்கல் விற்ற விலை. இப்போ 100 விற்ற விலை எவ்வளோ? 768. இப்போ 100 இதை கழிச்சோம் அப்படின்னா 80 பெருக்கல் 768. 1 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே I2 10 4 2 8 இது கேன்சல் பண்ண முடியுங்களா? 2ஆல் 2 4 3 2 6 1 8 2 16 4 2 8 மறுபடியும் இது 2ஆல் கேன்சல் பண்ண முடியுங்களா? ஓ 2 2 2 1 ஒருத்தனா 9 இங்கே 2. ஸோ 5 பெருக்கல் 192. I2 10க்கு 0 மீதி 1 9 5 45 46 6 4 ஓரஞ்சு 5 5 4 9. சரிங்களா? அப்போது 960. சரிங்களா? அடக்க விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 960. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 20% லாபம் கிடைக்க ஒளிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும். சரிங்களா? அப்போ அடக்க விலை வந்து 960. இதுலேருந்து இன்னும் அவருக்கு 20% லாபம் கிடைக்கணும். இதுலேருந்து இன்னும் 20% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா சரிங்களா அந்த லாப சதவீதம் அந்த இது இருக்குல்ல பார்த்தீங்களா? இந்த அவர் விற்கிற விலையை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் 20% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா விற்ற விலை இதை விட 20% லாபம் இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இதை விட 20% லாபம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா 100 + லாப சதவீதம் /100 இன்ட்டு அடக்க விலை. இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20% அந்த இதில் பாருங்கள் 100 + இந்த 20% அப்படிங்கிறது இந்த 20/100 இன்ட்டு அடக்க விலை எவ்வளோ? அடக்க விலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? 960. இப்போ இது பாருங்கள் 120/100 பெருக்கல் 960. 1 0 கேன்சல் 12 × 96. இதை பெருக்கி பாருங்கள். பெருக்கி பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சருக்கு அவர் விற்றாருனா தான் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20% லாபம் கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அடக்க விலை தெரியாது, அடக்க விலை கண்டுபிடிக்கணும். இந்த அடக்க விலைக்கு 20% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா விற்ற விலை என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுதான் வந்து இதுதான் என்ன விலைக்கு விற்கணும் அப்படிங்கிறது அந்த விற்கிற விலை வேணும் அப்படின்னா நமக்கு லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க. அந்த 20 இங்கே சப்ஸ்டிட் பண்ணி அடக்க விலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா போன மாடல் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போன மாடலில் நட்டம் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அவருக்கு வந்து நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறது கொடுத்து நமக்கு அந்த ஃபார்முலா வந்து அடக்க விலை கண்டுபிடிக்கும் போது அந்த நஷ்ட சதவீதம் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஆனால் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபம் கொடுத்துருக்குறாங்க, லாப பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, சதவீதம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடக்க விலை கண்டுபிடிக்கும் போது அந்த லாப சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம ஆன்சர் பண்ணணும். பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? மறுபடியும் அதே லாப சதவீதம் ஃபார்முலாவை பயன்படுத்தி நமக்கு விற்க விலை கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபம் நட்டமெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. இந்த கொஸ்டினில் வந்து தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மழைக்காலத்தின் போது விற்பனை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலைச்சட்டையின் விலையை 1060 901 குறைத்தார். மலைச்சட்டை அப்படின்னா ரெயின் கோட். அந்த ரெயின் கோட்டோட விலையை வந்து குறைச்சிருக்கிறார். எவ்வளோ அப்படின்னா 1060 901 குறைச்சிருக்கிறார். எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன வேணும்? தள்ளுபடி சதவீதம் சமம் தள்ளுபடி பை குறித்த விலை இன்ட்டு 100. இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு குறித்த விலை அப்படிங்கிறது 1060 தெரியும். இப்போ தள்ளுபடி எவ்வளோன்னு தெரியாது. அப்போ தள்ளுபடியை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். தள்ளுபடி சமம் குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. குறித்த விலை எவ்வளோ? 1060 மைனஸ் விற்ற விலை 901. இதை கழித்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 1060 901 கழிச்சோம்னா 9 5 10 9 வச்சுன்னா 1. தள்ளுபடி வந்து 159 ரூபாய். சரிங்களா? 159 ரூபாய். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 159 ரூபாயை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். 159 தள்ளுபடிக்கு 159 குறித்த விலை அப்படிங்கிறது 1060 பெருக்கல் இங்கே 100. இப்போ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? கேன்சல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது என்னென்னலாம் கேன்சல் பண்ணுமோ கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ வருது பாருங்கள். இது கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுதான் தள்ளுபடி சதவீதம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16% தள்ளுபடியில் 250க்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போது இந்த 16% தள்ளுபடி, அதாவது ஒரு தொப்பி இருக்குது அப்படின்னா அந்த தொப்பியோட குறித்த விலை அப்படின்னா அந்த டேக்கில் இருக்கும் இல்லைங்களா, அந்த டேக் அந்த பில்லில் இருக்கக்கூடிய அந்த டேக்கில் இருக்கக்கூடிய விலையை தான் நாங்கள் கேட்டிருக்கிறாங்க. அந்த விலை தெரியணும் அப்படின்னா இப்போ இங்கே என்ன பண்ணணும்? குறித்த விலை தெரியணும். குறித்த விலையும் அதுலேருந்து தள்ளுபடி கழிச்சா என்ன கிடைக்கும்? வாங்கப்பட்ட விலை கிடைக்கும். எவ்வளோ விலைக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ குறித்த விலை தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மைனஸ் தள்ளுபடி எவ்வளோ? 16%. எதோட 16%? இந்த எக்ஸோட 16%. அப்போ எக்ஸு பெருக்கல் 16% சமம் இது 210. இப்போ பாருங்கள், எக்ஸு மைனஸ் இதோட 16% அப்படின்னா எக்ஸு பெருக்கல் 16/100 சமம் 210. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாங்களா? 100x மைனஸ் 16x/100 சமம் 210. இதை கழிச்சோம் அப்படின்னா 84x, இந்த வகுத்தல் 100 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இன்ட்டு 100. இந்த எக்ஸு பெருக்கல் எக்ஸாக இருக்கிறது பெருக்கல் 84 இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தலாம் மாறிடும் இல்லைங்களா? பெருக்கல் 100/84. அப்போ எக்ஸு சமம். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்ன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தள்ளுபடியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தள்ளுபடி கொடுத்துருப்பாங்க. 2 தள்ளுபடிகள் வழங்கப்பட்டால் A% B% அப்படின்னு 2 முறை தள்ளுபடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா விற்ற விலை கண்டுபிடிக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலா. குறித்த விலை கண்டுபிடிக்கணும்னா இதை இந்த பக்கமே கொண்டு போயிட்டு ரெசிபிரலாக வச்சுக்கிட்டு நம்ம குறித்த விலை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 தள்ளுபடிகள் வழங்கப்பட்டால் A%, B%, C% அந்த மாதிரி 3% கொடுத்துருக்குறாங்க. அப்படியே அந்த 3த்துக்குமே காமனாக ஒரே ஒரு தள்ளுபடி சதவீதம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா. சரிங்களா? 3த்துக்குமே காமனாக ஒரே தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்குற கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரி, வாங்க அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம்.
இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் அதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து A = 25%ன்னு வச்சுக்கலாம், B = 20%, 20% வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ரெண்டும் கொடுத்துட்டாங்க. தள்ளுபடி சதவீதம் கேட்குறாங்க. தள்ளுபடி சதவீதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே 2 ஃபார்முலா கொடுத்தோம். இப்போது தள்ளுபடி சதவீதம் என்ன ஃபார்முலா கொடுத்தோம்? தள்ளுபடி சதவீதம் சமம் 1 - A/100 இன்ட்டு 1 - B/100. அதில் 1 - C/100 கொடுத்துருக்கோம். அது 3 வந்ததுன்னா, ஆனால் நமக்கு கொஷினில் 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு A, B மட்டும் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இன்ட்டு 100%. இதில் பாருங்கள், 1 - ஏவோட வேல்யூ 25/100 இன்ட்டு பியோட வேல்யூ 1 - 20/100 இன்ட்டு 100. இப்போ பாருங்கள், இது இங்கே கேன்சல் பண்ணலாங்களா? 1 - ஓர் 25 25, 4 25 100, ஓர் 20 20, 5 20 100ங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 1/4, இங்கே 1 - 1/5 இன்ட்டு 100ன்னு வருங்களா? இப்போ பாருங்கள், 1 - இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஓர் 4, 4 - 1 3/4, இங்கே என்ன வரும்? ஓர் 5, 5 - 1 4/5 இன்ட்டு 100. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 - 3/5 இன்ட்டு 100. இப்போ இது பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஓர் 5, 5 - 3 2/5 பெருக்கல் 100. இப்போ இது ஓர் 5 5, இது 20ன்னு வருங்களா? இப்போ 2 பெருக்கல் 20, 2 20 40%. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுத்துக்குமே காமனாக நடுவில் சமமான தள்ளுபடி சதவீதம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 40%. இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருப்பாங்க, அந்த கொஸ்டின் என்னன்றதை ரீட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மெத்தையின் குறித்த விலை கொடுத்துட்டாங்க. குறித்த விலை எவ்வளோ? ரூபாய் 7500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் அப்படின்னா நம்ம A% வச்சுக்குவோம். அது வந்து 10. B எவ்வளோ? B % எவ்வளோ? 20. சரிங்களா? A வந்து 10, B வந்து 20 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். எனவே வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா விற்ற விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ விற்ற விலை சமம் 1. இந்த ஃபார்முலா நம்ம 2 ஃபார்முலா எழுதி போட்டோம் இல்லைங்களா? அந்த 2 ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். A/100 இன்ட்டு 1 - B/100 இன்ட்டு குறித்த விலை. இந்த ஃபார்முலாவில் இருக்கிற வேல்யூஸை நம்ம ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சரு கிடச்சிரும். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 - ஏவோட வேல்யூ 10/100 இன்ட்டு 1 - பியோட வேல்யூ 20/100. குறித்த விலை எவ்வளோ? 7500. சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/10ன்னு வருங்களா? இது 1/5ன்னு வரும். பெருக்கல் 7500. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 10 - 1 9/10 பெருக்கல் 5 - 1 4/5 பெருக்கல் 7500. 1 0க்கு 1 0, ஓர் 5 5, ஓர் 5 5, 2 5 25, 0 150. அப்போ 9 பெருக்கல் 4 பெருக்கல் 150, 9 4 36 பெருக்கல் 150. இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா விற்ற விலை கிடச்சிரும். அதுதான் அவர் வந்து எவ்வளோ தொகை வந்து செலுத்தணும் அப்படிங்கிறத அந்த ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.